Hi guys, welcome to our channel. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ். இந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸில் வந்து நிறைய காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் வந்து முதலாவதாக இருக்கிறது வந்து ரிலேஸ். ரிலேன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்விட்ச். இதில் வந்து ஒரு பக்கத்தால் கரண்ட் ஓடுமாக இருந்தால் மற்ற பக்க சர்க்கியூட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதில் வந்து ரெண்டு செப்பரேட்டான சர்க்கியூட் இருக்கு. அதாவது ஸ்மால் வோல்டேஜ் சர்க்கியூட்டும் ஹை வோல்டேஜ் சர்க்கியூட் ரெண்டு சர்க்கியூட் இருக்கும். அதில் வந்து ஸ்மால் வோல்டேஜ் சர்க்கியூட்டுக்குள்ளால கரண்ட் வந்து ஓடுமாக இருந்தால் அது வந்து ஹை வோல்டேஜ் சர்க்கியூட்டை வந்து கரண்ட் ஓட வைக்கும். அதாவது ஒரு சுவிட்ச் மாதிரி இது வந்து வேலை செய்யும். இப்போ இது வந்து ஒரு ரிலே மொடியூலில் தான் இருக்கி. முதலாவதாக நம்ம இதை வந்து பவர் அப் பண்ணணும், அதாவது வோல்டேஜை வந்து கொடுக்கணும். இதுக்கு நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் விசிசி என்றதில் வந்து 5 வோல்டேஜையும் ஜிஎன்டி என்றதில் வந்து கிரவுண்டையும் பேட்டரியோட கிரவுண்டையும் வந்து இதில் கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் அடுத்ததாக இன்னொன்று சொல்லி ஒரு பின் இருக்கும். அந்த பின்னில் வந்து நம்ம சென்சார்லேருந்து வர அவுட்புட்டை வந்து இதில் கனெக்ட் பண்ணுவோம். அப்படி கனெக்ட் பண்ணால் எப்பப்பெல்லாம் அந்த சென்சார்லேருந்து அவுட்புட் வருதோ அப்பப்பெல்லாம் இந்த மொடியூல் வந்து அங்காள பக்கம் இருக்கிற சர்க்கியூட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணும். இப்போ அங்காள பக்க சர்க்கியூட்டில் வந்து 3 டெர்மினல்ஸ் இருக்கும். அதில் வந்து உண்டு கொமன், நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ் என்று 3 டெர்மினல்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து கொமனையும் நார்மலி ஓப்பனோட நீங்கள் கனெக்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த சர்க்கியூட் வந்து ஆக்டிவேட் ஆகும். எப்போன்னு சொன்னால் சென்சார்லேருந்து வோல்டேஜ் வந்தால் இது ஆக்டிவேட் ஆகும். அதே இது கொமனையும் நார்மலி க்ளோஸையும் கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் சென்சார்லேருந்து கரண்ட் வரல அப்படின்னு சொன்னால் இது வந்து சர்க்கியூட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்படி தான் இந்த ரிலே வந்து வேலை செய்யுது. இதை எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அடுத்ததாக வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து கரண்ட்டை அல்லது வோல்டேஜை கூட்டி அல்லது குறைச்சி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து பயன்படுத்துவோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பவரை வந்து கூட்டி குறைச்சி கொடுக்காது, அதுக்கு பதிலாக வோல்டேஜை கூட்டி குறைச்சி கொடுக்கும். அப்படி வோல்டேஜை கூட்டி கொடுக்குதுன்னு சொன்னால் கரண்ட்டை வந்து குறைச்சி கொடுக்கும். ஆகவே பவர் வந்து மாறாது. அடுத்தது நம்ம வந்து பார்க்குறது வந்து ஃபியூசஸ்ன்னு சொன்னால் என்னென்னா கரண்ட் வந்து அதிகமாக அதுக்குள்ளால ஓடக்குள்ள இந்த ஃபியூஸ் வந்து பிரேக் ஆயிரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம 5 அம்பியர் கரண்ட்டுக்கு இது நம்ம ரேட் பண்ணி வச்சிருக்கோம்னு சொன்னால் 5 அம்பியரோட கூட கரண்ட் வரக்குள்ள இந்த ஃபியூஸ் வந்து பிரேக் ஆயிரும். இப்போ உதாரணத்துக்கு 6 அம்பியர் கரண்ட் வருது அப்படின்னு சொன்னால் அந்த கரண்ட் வந்து இந்த ஃபியூஸில் வச்சு அந்த கரண்ட் வந்து பிரேக் ஆயிடுது. அப்போ அந்த 6 அம்பியர் கரண்ட் வந்து எங்களோட காம்போனன்ட்ஸை வந்து தாக்காமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம இந்த ஃபியூசஸை வந்து பாவிப்போம். இதில் அடுத்ததாக கீழே இருக்கிற ஃபியூஸ் வந்து எஸ்எம்டி ஃபியூஸ்ன்னு சொல்கிறேன். இந்த ஃபியூசஸ் வந்து டைனி எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸில், அதாவது எங்களோட மதர் போர்டில் அல்லது எங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து இப்படியான டைனி எலக்ட்ரானிக்ஸ் தான் இருக்கும். இது வந்து மைக்ரோமீட்டரில் இதில் அளவீடுகள் இருக்கும். அடுத்ததாக பார்க்குறது சாதாரண ஸ்விட்சஸ். இந்த ஸ்விட்சஸ் வந்து நிறைய வகையில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் வந்து முதலாவது நம்ம பார்க்குறது என்னன்னு சொன்னால் 2 டெர்மினல்ஸ் இருக்கும். அந்த 2 டெர்மினல்ஸுமே என்னன்னு சொன்னால் கொமனும் நார்மலி ஓப்பன் என்ற டெர்மினல் தான் இருக்கும். இது வந்து அந்த ஸ்விட்சில் மென்ஷன் பண்ணி இருக்காது. 2 டெர்மினல் இருக்குமென்னு சொன்னால் இந்த ஸ்விட்ச் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த ஸ்விட்சை வந்து நம்ம ஒன் பண்ணோம்னு சொன்னால் இந்த கரண்ட்டை வந்து இதுக்குள்ளால அனுப்பும். ஒன் பண்ணாட்டி இது வந்து கரண்ட் இதுக்குள்ளால அனுப்பாது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்விட்சில் வந்து சில நேரம் 3 டெர்மினல் இருக்கும். அப்படி 3 டெர்மினல் இருந்தால் வந்து அதில் ஒன்று கொமனும், அடுத்தது நார்மலி ஓப்பனும், அடுத்தது நார்மலி க்ளோஸ் என்றது மாதிரி இருக்கும். அது என்னென்னதை நம்ம அதை கனெக்ட் பண்ணக்குள்ள நம்ம வந்து பார்ப்போம். இப்படியான நிறைய சுவிட்சஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இது ஒவ்வொரு சுவிட்சும் ஒவ்வொரு வேறு தேவைகளுக்காக நாங்கள் இதை வந்து பயன்படுத்துவோம். அடுத்ததான் நம்ம வந்து பாவிக்கிற ஒரு காம்போனன்ட் வந்து ஏசி அடாப்டர்ஸ். இந்த ஏசி அடாப்டர்ஸ் என்னத்துக்கு பயன்படுத்துவோம்னு சொன்னால் நம்மளோட 240 வோல்டேஜ் ஏசி கரண்ட்லேருந்து அந்த கரண்ட்டை வந்து டிசி கரண்ட்டாக நம்ம மாற்றி எடுக்க போகிறோம்னு சொன்னால் நம்ம வந்து இதை ஏசி அடாப்டர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஏசி அடாப்டர்ஸை வந்து நம்ம இதில் ரேட்டட் அவுட்புட் என்று சொல்லி இருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். அதை பார்த்தோம்னு சொன்னால் அதில் 5 வோல்டேஜா அல்லது 12 வோல்டேஜான்னு சொல்லி இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தேவையான வோல்டேஜை இந்த பின் பிளக்கை வந்து எங்களோட நேரடியாக வீட்டு சப்ளைலேருந்து கனெக்ட் பண்ணுறது மூலமாக நாங்கள் டிரெக்ட் கரண்ட் வோல்டேஜை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இது இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்குறது என்னன்னு சொன்னால் டயோட்ஸ். இதில் வந்து நார்மல் டயோட், எல்டிஆர், எல்இடின்னு சொல்லி 3 வகையான டயோட்டை நம்ம வந்து இதில் பார்ப்போம். அதில் நார்மல் டயோட் என்ன செய்யும்னு சொன்னால் கரண்ட்டை வந்து ஒரு திசையில் தான் அனுப்பும். இப்போ உதாரணத்துக்கு ஏசி கரண்ட்ன்றது 2 திசையில் பயணம் செய்யும் என்று சொன்னேன். இப்போ அதே மாதிரி தான் இந்த கரண்ட்டை வந்து ஒரு திசையில் அனுப்புறதுக்கு, அதாவது ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டாக மாற்றுறதுக்காக நம்ம அந்த டயோட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்த டயோட் வகை என்னன்னு சொன்னால் எல்டிஆர், லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர். இந்த எல்டிஆர் என்ன செய்யும்னு சொன்னால் இதில் வந்து ஒளி வந்து படக்குள்ள இது வந்து வோல்டேஜை வந்து இதில் ஜென்ரேட் பண்ணும். அப்போ அந்த ஜென்ரேட் பண்ணுற அளவு வந்து லைட்டர் அளவில் தங்கி இருக்கும். அதை வச்சு நம்ம சில சர்க்கியூட்ஸ் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து எல்இடி பல்ப்ஸ்.
எல்இடி பல்ப் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த எல்டிஆர் தலைகளை மாற்றினா வரதான் எல்இடி. அதாவது வோல்டேஜ் கொடுக்கக்குள்ள அது வந்து ஒளிசக்தியை வந்து வெளிவிடும். இதுதான் எல்இடி செய்து, அதாவது லைட் எமிட்டிங் டயோட் என்று சொல்லி நம்ம இதை சொல்லுவோம். அடுத்ததாக பார்க்குறது என்னன்னு சொன்னால் டிரான்சிஸ்டர்ஸ். இந்த டிரான்சிஸ்டர்ஸ் என்னத்துக்கு பயன்படுத்துவோம்னு சொன்னால் ஒரு சர்க்கிட்டை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸாவோ அல்லது நம்ம ஒரு சுவிட்சாவோ நம்ம இந்த டிரான்சிஸ்டர்ஸை வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் சோலார் செல்ஸ். இந்த சோலார் செல்ஸ் வந்து ஒவ்வொரு வோல்டேஜ்லேயும் நமக்கு அவைலபிளாக கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 5 வோல்டேஜ், 12 வோல்டேஜ், 24 வோல்டேஜ்னு சொல்லி கிடைக்கும். அதில் வந்து நம்ம பார்க்கணும்னு சொன்னால் எவ்வளோ அவுட்புட் வெட்ட தருதுன்னு சொல்லி சூரிய ஒளியிலிருந்து எங்களுக்கு கரண்ட்டை வந்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அந்த கரண்ட்டை வந்து எடுத்து நம்மளோட தேவைக்காண்டி இதில் வந்து பாவிக்கலாம். இதில் வந்து டிசி கரண்ட் தான் இதில் வரும். அந்த டிசி கரண்ட் எடுத்து நம்ம அப்படியே நேரடியாக இதில் பாவிக்கலாம். ஆனால் இதில் பாவிக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னொரு காம்போனன்ட் தேவை. அதை நம்ம அந்த ப்ரொஜெக்ட் செய்யக்குள்ள பார்ப்போம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து இன்டகிரேட்டட் சர்க்கிட்ஸ். இன்டகிரேட்டட் சர்க்கிட்ஸ்னு சொன்னால் நம்ம ஷோர்ட்டாக இதை வந்து ஐசின்னு சொல்லுவோம். இந்த ஐசி வந்து என்ன செய்யும்னு சொன்னால் கண்ட்ரோல் பண்ணும். நம்ம சொன்ன டிரான்சிஸ்டர் வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி தொலைப்படுதுன்னு சொல்லி அது மாதிரி தான் இன்டகிரேட்டட் சர்க்கிட் என்ன செய்யும்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் முதல்ல வந்து இதை பவர் அப் பண்ணணும். அதாவது இதை ஃபஸ்ட்டுக்கு இப்போ ஏதாவது ஒரு டிவைஸை நீங்கள் வேலை செய்ய வைக்கணும்னு சொன்னால் முதல்ல நீங்கள் அதை ஃபஸ்ட்டுக்கு பவர் அப் பண்ணியிருக்கணும். இப்போ உங்களோட ஃபோனை வந்து ஆப்ரேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் முதல்ல இந்த ஃபோனை வந்து நீங்கள் ஒன் பண்ணியிருக்கணும். அது மாதிரி தான் இந்த ஐசிஸும். இந்த ஐசியை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு இதை பவர் அப் பண்ணியிருக்கணும். பவர் அப் பண்ணுறதுக்காண்டி பாசிட்டிவையும் நெகட்டிவையும் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க பேட்டரியிலேருந்து. அடுத்ததாக வந்து என்னென்ன இன்புட்ஸ் இருக்கோ, அதாவது உங்களுக்கு சென்சார்ஸ் அல்லது உங்களோட சுவிட்சஸை வந்து நீங்கள் அதில் இன்புட் சைடில் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இதில் அவுட்புட் சைடும் இருக்கும். அந்த அவுட்புட் சைடில் வந்து உங்களோட ஆக்சுவேட்டர்ஸ், அதாவது உங்களோட மோட்டர்ஸை அல்லது பல்ப்ஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த சென்சார்லேருந்து வர வெல்யூஸை வச்சு நீங்கள் உங்களோட அவுட்புட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி, உங்களோட மோட்டர்ஸை அல்லது உங்களோட பல்ப்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இந்த சர்க்கிட் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். இது மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் அளிக்கிற வகையில் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.